கோதாயை நமஹ. இன்னைக்கு திருப்பாவையில 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் அப்படின்ற இந்த 14வது பாசுரத்துல ஒரு பகுதி பொதுவான பொருள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியா இந்த பாசுரத்துல நிறைய நுணுக்கமான கருத்துக்கள். பெருமாளுக்கு எங்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்றது ராமாவதாரத்திலயா இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரத்திலயா எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது? ராமாவதாரம் முழுக்க பெருமாள் என்ன சொன்னார்? ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார்னா, ஒரு தசரதனோட பிள்ளை, நான் சாதாரண மனுஷன், இந்த மாதிரி காட்டில் வந்திருக்கேன்னு ரிஷி முனிவர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் வனவாசம் பொழுது. வனவாசம் தாண்டி லங்கையில் ராவண சம்ஹாரத்துக்காக இறங்கின பொழுது அப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். எங்கேயோ ஒரு நேரத்தில் இந்த ராமாவதாரத்தில் கூட பெருமாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துலலாம் தான் என்ன மோட்சமே கொடுப்போம், அது இல்லாமல் சங்கு சக்கரத்தெல்லாம் காட்டி தருவோம் அப்படின்றதெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்கார். அதாவது வாலியோட வீழ்ச்சி, அதுக்கப்புறம் தாரைக்கு சங்கு சக்கர கதா பாணியாக காட்சி கொடுத்துருக்கார். ராவண வதத்துக்கு அப்புறம் மந்தோதரிக்கு என்ன பண்ணியிருக்கார்? சங்கு சக்கரத்தோட பெருமாள் தான் ஸ்ரீமன் நாராயணன்றத காட்டி கொடுத்துருக்கார். அப்புறம் அது மாதிரி வரும்பொழுது அப்போ இருக்கிறதுனால பெருமாள் என்ன சொன்னார்? சங்கு சக்கரத்தை காமிச்சு கொடுத்ததுனால அவர் ராமாவதாரத்தையும் என்ன கோதண்டம் அம்பரா துணி அது 2 தான் வச்சுட்டு இருக்காரு தெரிஞ்சிருந்தாலும் சங்கு சக்கரமும் ஹேண்டியாக எப்பவும் எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு தான் இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராமாயணத்துலேயே நிறைய இடத்துல உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். சரி, கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் பிறக்கும் பொழுதே ஜனிக்கும் பொழுதே என்ன பண்ண, இப்படி தான் சங்கு சக்கரத்தோட 4 திருக்கைகளோட தான் திரு அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னா சொன்னாலும் தேவகி, என்னப்பா இப்படி இருக்கே, ஏற்கனவே 8வது குழந்தைய கொண்டான்னு கேட்டுட்டே இருக்கான் அவன் கம்சன், அவன் இருக்கிற வரைக்கும் அவனோட காலம் முடிகிற வரைக்குமாவது நீ உன்னோட சங்கு சக்கரத்தை மறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுண்டதா சொல்லுவார். உடனே என்ன பண்ணார்? சாதாரண மனுஷ குழந்தையெல்லாம் எப்படி இருக்குமோ அதுபோல தன்னை மாற்றிக்கின்றார் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த என்ன பண்ணுவார்? அந்த குழந்தைய தான் வசுதேவர் தன்னுடைய ஒரு தலைமையில கூடையில் வச்சுட்டு அது யமுனா நதியை தாண்டி அங்கே போய் நந்தகோகுலத்தில் யசோதையோட வீட்டில் விட்டுட்டு வந்தார். யசோதை பக்கத்தில் இந்த குழந்தைய கிடத்திட்டு அங்கே இருக்கிற ஒரு பெண் குழந்தைய தூக்கி அதே மாதிரி அந்த கூடையில் வச்சுன்னு வந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அது என்னாச்சு? கிருஷ்ணர்கிட்ட பெருமாள் இப்படி 4 திருக்கைகளை மறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னது தேவிக்கு எப்போ வரைக்கும் கேட்டுண்டா? கம்சனோட வதம் வரைக்கும், கம்சனை முடிக்கிற வரைக்கும் அந்த இதை வச்சுக்கோன்னு சொன்னான். கம்சனை முடிக்கும் பொழுது விற்பருவிழும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் விழச்சற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர் வீயக்கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்ற அந்த இதில் பார்க்கும்போது விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும், விற்பழு விழான்னு சொல்லி கஞ்சன் கூப்பிட்டுருக்கான். அவர் பேர் என்ன? கம்சனோட அரசவையில் ஒரு விற்பெரு விழா நடக்க போகிறது. அங்கே முஷ்டிக சாணூர அப்படின்ற மல்லர்கள்லாமும் பெரிய பெரிய யானை இல்லாமல் வரப்போகிறது. அதில் நீ பங்கு பற்றிக்கணும்னு நந்தகோகுலத்திலேருந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் அழிச்சுன்னு வரும்போது, அப்போ கம்சவதம் முடிஞ்ச பிறகு பெருமாள் என்ன பண்ணிட்டார்? அது அநேகமாக 10, 11 வயசு வரைக்கும் தான் ஒரு சாதாரண மனுஷ குழந்தையாக இருந்தார். மற்ற நேரத்துலலாம் அப்புறம் என்ன பண்ணிட்டார்? சங்கு சக்கரம் பின்னாடி தோளில் தெரிஞ்சுட்டே தான் இருந்தது. அது ரொம்ப விசுவாசமாக பெருமாள்கிட்ட மகா விசுவாசம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் பூர்ணத்துவம் தன்னை பெருமாள்கிட்ட அர்ப்பணித்தவாளுக்கும் நல்லா தெள்ளிய அளவில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறவாள்லாம் உண்டு. அதை பார்த்து அது பிரகாரம் ஸ்லோகங்கள்லாம் எழுதி பெருமாளை கொண்டாடின அதெல்லாம் நம்ம இன்னும் இங்கே நம்ம இருக்கிற ஏரியாலேருந்து இந்த தெற்க உலக்கள் இருக்கோம். இதை தாண்டி வடக்க போக துவங்கினா அங்கெல்லாம் அதுபோல கருத்துக்களை சொல்கிறவா
அதுக்குண்டான ஸ்லோகங்களை சொல்கிறவாளாம் நிறைய பேர் இருக்கா. அதெல்லாம் நல்ல அங்கே வழக்கத்திலே இருக்குது. பெருமாளை இப்படியெல்லாம் சேவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவாள்லாம் இருக்கா. ஸோ அதனால் கிருஷ்ணாவதாரத்திலையும் சங்கோட சக்கரமேந்தும் தடக்கையன்தான், ராமாவதாரத்திலையும் சங்கோட சக்கரமேந்தும் தடக்கையன்தான். இது ரெண்டும் இந்த கடைசி வரிக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லிவிட்டோம். ஆனால் அவள் உள்ள என்ன சொன்னா, நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு இவளா எல்லாத்துக்கும் எல்லாம் ரிப்பீட் மாற்றி சொல்லிட்டு இருக்கா. ஒரு கேள்விக்கும் பதில் சரியாச்சு. வான்னு சொன்னால் ஏன் வர சொல்கிற, நான் தான் வரணுமா, பேசுறதுக்கு மட்டும் நான் வரணுமான்னு. ஆனால் ஆண்டாள் என்ன சொன்னா, நங்காய் அப்படின்னு கூப்பிட்டா. நங்காய் என்ன சொன்னா, நேற்று போன்ற பதிவிலே சொன்னோம், பூரணமான குணங்களை, எல்லா விதமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணங்கள் அனைத்தும் பூரணமாக உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னா. அப்போ என்ன கூப்பிடுறியே, நானாதாய் நாவுடையாய் நங்காய் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு வார்த்தை மாற்றி சொல்கிறா போல இருக்கேன் அப்படின்னு யோசித்தா, அப்போ அவள் என்ன சொன்னாலும், ஆண்டாள் என்ன வெளியிலேருந்து சொல்கிறான்னா, கிருஷ்ணரை போய் நம்ம பார்க்க போகிறோம். யமுனா நதி தீரத்தில் நின்றுண்டு இந்த பாவைக்களம் புக்கார். பாவைக்களம் அப்படின்றது என்ன, எல்லா இடத்துலையும் பெருமாளோட சிறப்பை பற்றி நம்ம பேசக்கூடிய ஒரு இடம். அதுதான் சாதாரண பொதுவாக அப்படிதான். ஆனால் இந்த பாசுரத்தில் யமுனையில் நதிக்கரையில் போய் நின்று நிறைய பேர் ஏற்கனவே பாவை களத்துக்கு போயிட்டா, நீ தான் வரல, உடனே அழிச்சுன்னு போனோம் அப்படின்னு அதுக்கு தான் காத்துன்னு இருக்கோம்னு சொன்னா ஆண்டாள். அப்போ என்னதுக்கு காத்துன்னு இருக்கணும், நீங்களாம் ஏற்கனவே போயிட்டாளா அப்படின்னு மறுபடியும் கேட்ட உடனே அப்போ அவள் என்ன சொன்னா, கிருஷ்ணர் வந்த உடனே ரொம்ப அழகாக இருப்பன், எப்படி கொண்டை கிரீடத்தில் ஒரு மயில் பீலி இருக்கும், ரொம்ப அழகான சிரிப்பு இருக்கும், அந்த பீதாம்பரத்தெல்லாம் பார்க்கலாம். அப்படிலாம் பீதாம்பரத்தை அணிந்து கொண்டு சிறப்பான இருக்க போகும்போது அவனை பார்த்த உடனே அவங்ககிட்ட என்ன கேட்கணும்னே தெரியாது. எங்களுக்கு அப்படியே நாயை தழுத்துட்டு அப்படியே அமைதியாக விரும்ப நின்றுட்டு இருப்போம். நீ தான் நானாதாய் நாவுடையாய், உனக்கு ரொம்ப ரிசர்வேஷன்ஸ்லாம் கிடையாது, எது கேட்டாலும் எதிர்க்கு கரெக்டாக பேசிடுவேன், உனக்கு ரொம்ப என்ன கிடையாது, ஒரு கூச்ச சுபாவம் இல்லாமல் தைரியமாக பேசக்கூடியவள். அது ஒன்று. நாவுடையாயின்னு சொன்னால் ஒரு விஷயங்களை நல்லபடியாக தெரிஞ்சுட்டாதான் யார்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும், அதை கேட்கறதுக்கு எதை முதல்ல வச்சு கேட்கணும் அப்படின்லாம் தெரியுமா இருக்கும். அதனால் நீ அதுக்கு தான் உன்னை அழிஷன் போகிறோம்னு சொல்கிறோம். ரெண்டாவது, கிருஷ்ணரோட அழகலை மயங்கியோ கிருஷ்ணரோடைய அந்த லாவண்யம் இருக்கே அதை பார்த்து நம்மளாம் மதிமயங்க நாங்கள் நின்றுந்தா நீ என்ன பண்ணுவ, அதுலேருந்து கொஞ்சம் உனக்கும் அதில் ஈடுபாடு இருக்கு, நீ இருந்துடுவேதான். இருந்தாலும் அந்த நானாதாய் நாவுடையாயின்னு இருக்கே அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நீ அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு அவன்கிட்ட என்ன வேணும், பறை தாராய் கைங்கரியம் என்கின்ற பறையை தர வேண்டும், உனக்கு என்ன நீனே எங்களுக்கு கணவனா வரணும் அப்படின்னு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டு ஒன்னால கேட்க முடியும் அப்படின்னு. சரி, இப்போ இந்த விரஜபூமியில இவெல்லாம் போய் நோம்பு நோக்கிறதுக்கு போறாளே, அது இருக்கு யமுனா நதி தீரத்திலேருந்து இன்னைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அந்த பக்சர்லாம் தாண்டி போனா என்ன இருக்கு, அங்கே காத்தியாயனி கோவில் இருக்கு. ஆனா இப்போ இந்த விரஜபூமின்றது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் கிருஷ்ணரோட காலம் முடிஞ்சு இப்போ 5000 வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னால் இந்த 5000 வருஷத்தில் அந்த விரஜபூமியோட ஏரியா இருக்கே அந்த பரப்பளவு அது குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ அவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய இடத்துல அந்த 10 கிலோமீட்டர் இருக்குமா, அது அங்கேருந்து தாண்டி அந்த பக்கம் போய் அந்த காத்தியாயனி கோவிலில் அவளை போய் தரிசனம் பண்ணி இந்த மாதிரி பதிம்மே குரு அப்படின்னு கேட்கணும் இல்லையா. அவள்கிட்ட அந்த பூஜையை பண்ணி எனக்கு கிருஷ்ணனே நந்தகோப சுதம் அப்படின்னு அவனே எனக்கு பதியாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அந்த யமுனா நதி தீரத்துலேருந்து அந்த மேட்டுலேருந்து இறங்கி அந்த பக்கம் போகிறதுக்கு மினிமம் 10-12 கிலோமீட்டருக்கு போக வேண்டி வரும். முன்னாடி நாள் அப்படிதான் நடந்து போனாலோ இல்லை அப்போ யமுனையே இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருந்ததா, இல்லை இந்த விரஜபூமியே இன்னும் பெரிய அளவில் இருந்ததா அப்படின்னா அதை நம்ம அந்த ஊரில் இருக்கிறவாளை பற்றி கேட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். இங்கேருந்து இருக்கிற டோபோகிராஃபியை பார்த்து நம்ம அப்படி பேசினா அது இருக்கு. இப்போவும் போய் இவா கேட்குறா. இது மாதிரி கிருஷ்ணரோட அழகலை மயங்கி உன்னால் என்ன பண்ண முடியாது, இருக்காம என்ன வேணுமோ அதை தைரியமாக எதிர கேட்கறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் உண்டு, அதனால தான் உன்னையும் கூட்டின்னு போகலான்னு நினைக்கிறோம், நீ அவசியம் வர வேண்டியது அப்படின்னு சொன்னால் அவள் வரையன்னு ஒத்துனுட்டா. வந்துவிட்டா. இந்த பாயிண்ட் ஆஃப் பிளாக்கையும் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டோம். ஆனால் இதில் முக்கியமானது பங்கைய கண்ணன் அப்படின்னு சொல்லும்போதும் முன்னாடி உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் சங்கிடுவான் போதந்தார்.
எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நான் உங்களை எழுப்பிடுறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொன்னேன், இப்போ வரவே இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல முக்கியமானது ராமானுஜர் அவர் 20 வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்ச பிறகு திருப்பக்குழியில் யாதவ் பிரகாஷர் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லை, அவர் சைவ சம்பிரதாயத்தில் அடிப்படையாக வச்சு அவளாம் நன்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அதனால் அங்கே காலக்ஷேப கோஷ்டியில் என்ன வேத வாக்கியங்களுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் காலக்ஷேப கோஷ்டி. அது அந்த பாவைக்களம்புக்கார்னு சொல்கிறோமே, அதுக்கு கூட காலக்ஷேப கோஷ்டி தான் பெருமாளை பற்றி சிறப்பாக பேசி தெரிஞ்சுக்கிற இடம் அப்படின்னு கூட அதுக்கு பொருள் சொல்லலாம். ஆனால் இப்போ இவா நோன்பு நோக்கிறதுக்கு போகிறதுனால அது காத்தியாயினி நோன்பு நோக்கிறதுக்காக வேண்டி தான் பாவைக்களம் அப்படின்னு சொல்கிறதாகவும் நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்போது ராமானுஜரை நிச்சயமாக அந்த கோஷ்டியில் சேர்த்துட்டா அவரும் இந்த மாதிரி யாதவ் பிரகாஷர் சொல்லி கொடுக்குற உரையெல்லாம் கேட்டுப்பார். அந்த உபன்யாசத்தில் சொல்லக்கூடிய காலக்ஷேப கோஷ்டியில் சொல்லக்கூடிய கருத்து பொருள் அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார், கிரகிச்சுப்பார். அவருக்கு என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன தோணுறதோ அதெல்லாம் தன்னுடைய குருவான யாதவ் பிரகாஷர்கிட்ட சொல்லி இது இப்படி கூட விமர்சிக்கலாமே, இதை இப்படி கூட நேரேட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிற பழக்கம் உண்டு. அதனால் ஒரு நாளும் வேதத்தோட வாக்கியங்களுக்கு பொருள் சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் என்ன பண்ண முடியல, ராமானுஜருக்கு அந்த காலக்ஷேப கோஷ்டியை என்ன பண்ண முடியல, அது கிளாஸில் கலந்துக்க முடியல. அதனால என்னாச்சு, அன்னைக்கு ஒரு நாள் போச்சு. அடுத்த நாள் ஒரு 2 நாள் லீவு கிடச்சி அடுத்த நாள் வந்த பொழுது அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கார், யாதவ் பிரகாஷர் பாக்கி உள்ள சிஷ்யர்களுக்கு கப்பியாசம் புண்டரீகாட்சம் அப்படின்னு பெருமாளோட அன்று அலர்ந்த தாமரை போல இருக்கக்கூடிய கண்கள் எதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு பொருள் சொல்லி கொடுத்துட்டார். என்னன்னு கேட்டால் புண்டரீகாட்சன்றதுக்கு சரியான பொருள் தான் தாமரை கண்கள். அதாவது இப்பொழுதுதான் மலர்ந்த தாமரை, சூரியனை பார்த்த உடனே அன்று அலர்ந்த தாமரை எப்படி, அப்பொழுது அலர்ந்த தாமரை, அன்று அலர்ந்தனா கார்த்தால போயிட்டு சாயங்காலம் இருக்கிற, அப்பொழுது அலர்ந்த தாமரை எவ்வளோ விகசித்துண்டு சிரிச்சுக்கிண்டு ரொம்ப புதுசாக பொலிவு கொன்றாமல் இருக்குமோ அதுபோல தான் பெருமாளுடைய திருக்கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அதோட நிறுத்திருக்கலாமா? அதுபோல் என்ன பண்ணார், கப்பியாசம் அப்படின்னு சொன்னா கபி ஆசம் அப்படின்னு அதை பதம் பிரித்து, கபி என்ன சொன்னா குரங்கு, ஆசம் என்ன சொன்னா அதனுடைய ஆசனவாய், அது எந்த கலரில் இருக்குமோ அந்த நிறத்தில் தான் பெருமாளோட கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அது இன்னியோட கிளாஸில் முடிஞ்சுடுத்து. ராமானுஜர் 2 நாளைக்கு கிளாஸில் வரல. பாக்கிக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் இதை கேட்டுண்டா. இதெல்லாம் ஆச்சு. அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு ராமானுஜர் கிளாஸ்க்கு வந்த உடனே ராமானுஜர் அவருக்கு என்ன, அந்த யாதவ் பிரகாஷருக்கு நம்ம இது மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கோம், பாக்கி பேரெல்லாம் தெரிஞ்சுனுட்டா நீ தான் அந்த கிளாஸுக்கு வரல, யூ ஆர் மிஸ்ஸிங் தட் கிளாஸ், இந்த உனக்கு நோட்ஸ் எல்லாம் விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அது அவருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சார். அப்புறம் அவன் என்ன சொன்னார், ராமானுஜா இங்கே அப்போது அவருக்கு இளையாழ்வார்னு பேர். இவங்க இளையாழ்வார்னு தமிழில், ராமானுஜர் ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன், இளைய பெருமாளுக்கு இளையவன் இளையாழ்வார் அப்படின்னு சொல்லி இளையாழ்வாரை கூப்பிட்டு தனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடு, எனக்கு என்ன பண்ண அபியங்கம் அதனால பண்ணி விட்டுவிடு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் என்ன சார் அதுக்கு என்ன குரு சொல்லிட்டா மாட்டேன்னு சொல்லக்கூடாது, குருவுக்கு என்ன பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்ட்டு ரெடி பண்ணிட்டார். அப்போது என்ன பசங்களா நேற்றுக்கு 2 கிளாஸாக என்ன பாடம் படித்தோம் அதெல்லாம் சொல்லுக அப்படின்னு சொன்னால் அவனுங்க இந்த மாதிரி கபியாசம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ராமானுஜருக்கு ரொம்ப உள்ளம் வெதும்பித்து கண்ணுலேருந்து ஜாரதாரியாக ஜலம் குத்துறது. அந்த ஜலம் என்ன பண்ணிட்டு அது அவரோட குனிஞ்சு தலையை தேய்ச்சின்னு வச்சு கண்ணுலேருந்து நேர யாதவ் பிரகாஷரோட தொடையில் அந்த ஜலம் சொட்டித்து அவரோட ராமானுஜரோட கண்ணில் இருக்கிற கண்ணீர் அவரோட தொடையில் சொட்ட உடனே ரொம்ப சொல்கிறது, என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அவர் ராமானுஜர் திரும்பி பார்த்தா ராமானுஜருக்கு கண் கலங்கியிருக்கு, தாரதாரியாக ஜலம் பெறுகிறது அப்படின்னு. என்ன இளையாழ்வார் எதற்கு கலங்குகிறேன் அப்படின்னு கேட்டா, அப்போ உடனே சொன்னார், நீ என்ன இப்படிலாம் பண்ணி சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்றது. அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் கப்பியாசம் என்ன சொன்னால் அது தண்டு, தாமரை தண்டு நீரில் கப்பியாசம், கப் ஆசம்னு பிரிக்கணுமே தவிர கப்பியாசம்னு பிரிக்கப்படாது. அப்படி சம்ஸ்கிருதத்தில் அங்கே இடம் அது அந்த இடத்த பயன்படுத்தக்கூடாது. கப் என்ன சொன்னால் அந்த தாமரை தண்டு முழு அளவில் நீரில் பதிந்திருக்கு, அந்த தண்டு மட்டும் மேலே நின்றுருக்கு. அதனால் முழு அளவில் பொது பொழிவோட ஜலத்தில் இருக்கிற தண்டில் நிற்கிற ஒரு தாமரை எப்படி பளிச்சுன்னு மலருமோ அதுபோல் மலர்ந்துருக்குன்னு சொல்லணும். அதுதான் சரி.
கப்பியாசம்னு சொன்னால் கப்பியாசம்னு பிரித்து சொல்கிறத காட்டிலும் அப்புறம் ஒரு பெரிய வஸ்துக்கு உதாரணம் சொல்லணும் என்று சொன்னால் அதற்கும் மேலான வஸ்துக்களை சொல்லிதான் அதற்கு பொருள் சொல்ல வேண்டுமே தவிர அதற்கும் கீழானது லோகாயுதத்திற்கும் கீழாக இருக்கிற ஒரு உதாரணத்தை காட்டி ஒரு பெரிய உலகத்துக்கே உஜ்ஜீவனம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு உதாரணம் சொல்றது ஏற்புடையதன்று. வேதம் படிச்சிருந்தா கூட வேதத்துக்கு வேத வாக்கியங்களுக்கு எளிமையானவும் திறப்பானவும் மேன்மை தங்கிய பொருளோட உதாரணம் சொல்லணுமே தவிர இப்படி எல்லாம் சொல்றது ஏற்புடையதன்று அப்படின்னு ராமானுஜர் அவர் நேற்றுக்கு கிளாஸ்க்கே வரல. இவா சொல்லியிருக்கிற வார்த்தையே அவர் காதல வாங்கியிருக்கார். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவருக்கு இப்படி ஒரு அர்த்தம் எல்லாம் சொல்ல துவங்கினார். ஒண்ணு, அதனால ரவிகர விகசித்த ரவிகரம் என்ன சொன்னா சூரியன் மூலமா அது மலர்ந்தது, சிறப்பா இருக்குது. அது இல்லாம அந்த தடாகத்துல தண்ணி முழுஷா இருக்கு. அப்புறம் பெருமாளுடைய கண்ணு தாமரை சொல்ல வாவியுள் உங்கள் புழக்கடை வாவியுள் அப்படின்னு சொன்னா வாவி முழுஷ ஜலம் இருக்கு. அது பெருமாளோட திருக்கண்களே எப்படி இருக்குன்னு சொன்னா பெரிய குளம் போல இருக்கு. அந்த குளத்துக்குள்ள இருக்கிற அந்த கரு உழி இருக்கு, அதுல மேல மதந்துகிட்டு இருக்கிற ஒரு தாமரை பூ போல இருக்கு. அப்படி இருக்குச்சு. நீ என்ன இதுக்கு தவறான பதில் சொல்லி கொடுக்குறாரு, இது ஏற்புடையதன்று அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி, ரவிகர விகசித்தம் அது எப்படி சூரியனை பார்த்து அது பளிச்சுன்னு புதுசா அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை போல இருக்குதோ அது நிச்சயமாக இப்படிதான் அதுக்கு பொருள் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்பதான் அந்த யாதவ பிரகாசருக்கு இவன் என்னடா நம்ம கையில காலக்ஷேபம் வரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வாத்தியாருக்கே பாடம் சொல்றான் போல இருக்கே அப்படின்னு அதை என்ன பண்ணினார், யோசித்துக்கிட்டார். அதனாலதான் அவன் என்ன உபயோகிச்ச ஒரு யோசனை பண்ணி வச்சுட்டான்னு கேட்டா இவனை எப்படி இருந்தாலும் முடிச்சு விடலாம், எப்படியான வடநாட்டு யாத்திரை அப்படின்னு சொல்லி இவன் நம்மளுக்கு மேல நிறைய பொருள் சொல்ல துவங்கிட்டான். அதனால என்ன பண்ணணும், இவனை எப்படி இருந்தாலும் முடிச்சுடணும் அப்படின்ற அளவுல தான் யோசனை பண்ணி வச்சுட்டா. அதனால்தான் வடதேச யாத்திரைக்கு போனா காசியில போய் ஸ்நானம் பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டா. ஆனா என்னாச்சு, விந்திய பர்வதத்து ஆன உடனேவே ராமானுஜரோட அவளோட இன்னொரு தம்பி இளையவர், ராமானுஜருக்கும் இளையவர், அவருடைய அம்மாவோட சகோதரியோட பையன் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லிவிட்டான். இந்த மாதிரி என்ன அந்த சுவாமி இவரண்ட விஞ்ஞாபிச்சார், உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு இங்க ஐடியா பண்ணிருக்கா விந்தியமலை காட்டுல, நீ என்ன பண்ணணும், நிச்சயமா எப்படி இருந்தாலும் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணாவுக்கு சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கி விட்டார். அங்க பார்த்தா அங்க காட்டுல நின்றுட்டா. அந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். பெருமாளும் தாயாரும் பிராட்டியும் விந்தியமலை காட்டுல வேடுவனும் வேடுவச்சியா அப்ப தெரிஞ்சுட்டாரு. அந்த கண்ணை பார்த்த உடனே ஓ இதுதான் கரெக்ட், இப்பதான் நம்ம சொல்லியிருக்கோம்னு அவர் சில மனசுல வந்தது. அவளே ஒரு ராத்திரியில பெருமாளும் பிராட்டியும் விந்தியமலை காட்டுல நின்றுட்டு இருக்கார். இவளுக்கு வழி தெரியல, ராத்திரி போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மரத்தடியில இவ 2 பேர் இருந்தா, நான் எங்க போனோம்னா கட்சிக்கு போனோம் அப்படின்னா, நாங்கள் கூட கட்சிக்கு தான் போனோம் அப்படின்னா, நாங்கள் அங்கே தான் போகிறோம், ராஜரெல்லாம் கொண்டு விடுறோம், எங்களோட வங்குடு அப்படின்னு சொன்னால் அவளோட அந்த வேடுவனோடும் வேடுவச்சியோடையும் இவர் பின்னாடி நடந்து வரார். ஒரே ராத்திரியில் விந்தியம் இன்னைக்கு மேப் எடுத்து பாருங்கோ. மேப் எடுத்து பார்த்தா காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, திருப்புக்குழி எங்கே இருக்குது, விந்தியமலை காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எத்தனையோ கிலோமீட்டரா, அது நம்பர்லாம் சொல்ல தெரியாது இப்போ இந்த மாதிரி ஒரு கதைக்கு நடுவில். அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அடுத்த நாள் கார்த்தாலைக்குள்ள அந்த இப்போ இருக்கிற செவிலிமேட்டுக்கு இதில் பெருமாளுக்கு என்ன தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு வர இடம் இருக்கே, அந்த இடத்துக்கு வர ராமானுஜரை ஒரே ராத்திரியில் கொண்டு விட்டுருக்கா. இங்கேருந்தே பெருமாளுக்கு அதுக்கப்புறம் தான் அவர் தீர்த்த கைங்கரியம் பண்ண துவங்கினார். இது என்னன்னா, இந்த கதை இத்தனை பெரிய கதையில அந்த கப்பியாசம் புண்டரீகாட்சம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அந்த தாமரை தண்டு நீர்ல முழு அளவுல எவ்வளவு தூரம் மூழ்கி இருக்கோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும், அந்த பூ புதுசா இருக்கும். தாமரை மலர்றதுக்கு வெளிச்சம் ஓணுன்றதுனால நம்ம வேற ஏதான லைட் அடிச்சு பார்க்க முடியுமா, வேற ஏதான அதற்கு ஒளி தர முடியுமான்னு சொன்னா, எப்பொழுதானாலும் சூரியன் வந்த பிறகுதான் தாமரை மலரும். சூரியன் வந்த பிறகுன்னு சொன்னால் அது ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் நாழி ஆகும். இந்த மாதிரி மழை காலத்தில் சரத் ருது, அப்புறம் ஹேமந்த் ருதுன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்குது, மழை பெய்யறதுனால நாழி ஆகுமே தவிர, அதனால்
தாமரை மலராமல் இருக்காது. கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் பூரணமாக வெளிச்சம் வந்துருத்துனா நிச்சயமாக தாமரை மலரும். அதுக்கு போய் அது தவறான கீழ்த்தரமான உதாரணங்களை காட்டுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நேரடியாக சொன்னதுனால அவரோட என்ன ஆச்சு, யாதவ் பிரகாசருக்கு அது ஏற்புடையதாக இல்லை. அவருக்கு அதில் ரொம்ப என்ன பண்ணுது, அவருடைய நேரேட் பண்ணக்கூடிய தட் இஸ் உதாரணம் அந்த உபன்யசிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை பின்பற்ற மாதிரி இருந்தது. ஆனால் ராமானுஜருக்கு அவருக்கு அப்போ 20 வயசு தான். அந்த 20 வயசுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த திருப்பாவை பற்றி யோசிக்கும் பொழுது ஆண்டாளுடைய சாதுரியமும் அவர்களுடைய வார்த்தை பிரயோகமும் அதில் இருக்கிற நுட்பமான கருத்துக்களும் என்ன பண்ணிட்டு ரொம்ப அளவில் பெரிசா அவருக்கு அதில் ஈடுபாடு இருந்தது. பெரிய மிகுந்த அளவில் ஈடுபாடு இருந்தது. அதனால தான் திருப்பாவை சொல்லும் பொழுது வேதமனைத்துக்கும் வித்தாகும். அதனோட அதில் என்ன பேர், வேதமனைத்துக்கும் வித்தாகும், ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு தான் சொல்லிவிட்டா பெரியவாழலாம். அதனால அதில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம புரிந்து பொருள் உணர்ந்து தெரிஞ்சுக்கும் பொழுது வேதம் அனைத்துக்கும் அதுவே வித்தாக அமையும் அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் அந்த சிறப்பான கருத்துக்களை சொல்லும் பொழுது ராமானுஜரோட மனசுல இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அதில் இருக்கிற பாரிப்பு அந்த அதோட அதை நம்ம உணர்ந்து அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த உணர்ந்து அனுபவிக்கிறதுனால பெருமாளை சிறப்பாக சொல்ல வேண்டும். அவன் சர்வ வல்லவை பொருந்திய சர்வவியாபி சர்வாந்தர்யாமி, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அவனுக்கு போய் தவறான உதாரணம், அதாவது சாதாரணமான உதாரணம், சாதாரணத்துக்கும் கீழே இருக்கிற உதாரணங்களை எடுத்து காட்டுவது ஏற்புடையது அண்டுன்றத அவருக்கு இன்னும் பால்யத்திலேயே அது நல்லா புரிஞ்சிருந்தது. இப்போ தன்னுடைய காலக்ஷேப கோஷ்டியில் இப்படி சொன்ன உடனே அதை அவர் தெளிவாக எடுத்து வெளியில் சொன்னார். அதில் எல்லாருக்கும் இந்த கருத்து அந்த காலக்ஷேப கோஷ்டியில் பாக்கி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாமே இது ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது. அந்த யாதவ் பிரகாஷுக்கும் இது ஒத்துக்கொள்ளக்கூடியது தான். ஐயோ நம்ம இவங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டோமே அப்படின்னு அவரால் தன்னுடைய தவறை அங்கே என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல. ராமானுஜர் சொன்னது சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிக்க முடியல. இந்த மாதிரி காரணத்தினால அந்த பங்கைய கண்ணானே பாடு அப்படின்னு சொல்றதுக்கும் அவரை அதில் நானாதாய் நாவுடையாய்ன்னு சொன்னால் அந்த கிருஷ்ணரோட அழகில் மயங்கி நம்மளாம் அப்படி கொஞ்சம் சோர்ந்து நிற்கும் பொழுது நீ தான் தைரியமாக தெளிவாக என்ன கேட்கணுமோ அதை தெளிவாக கேட்டுடுவேன். அதனால் உன்னுடைய கருத்துக்கள், உன்னுடைய பேசக்கூடிய சாமர்த்தியம், உன்னுடைய பேச்சுக்கு பெருமாள் காது கொடுத்து வாங்குவர். அதனால் நீ என்ன பண்ணுற, நிச்சயமாக இந்த கூட்டத்தில் எங்களோட பாவைக்களம் அதில் நீ கலந்துக்கணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த தோழியை விருப்பப்பட்டு கேட்குறா. இதோ வரேனே, அவசியம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் தன்னுடைய உடன்பட்டு அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த அவளை ப்ரைஸ் பண்ணுறா இல்லையா, நானாதாய் அப்படின்னு திட்டுறா, நங்காய் அப்படின்னு கூப்பிட்றா. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது அவள் அதுக்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவளுடைய இந்த குழாமில் நோம்பு நோக்கக்கூடிய குழாமுக்கு அவளும் தன்னை சேர்த்து கொண்டு வராத்து ஒத்துக்கிறா. அடுத்த கிரகத்தில் அடுத்த தோழியை எழுப்புறதுக்கு, அதாவது 15வது பாசுரத்தில் 10வது தோழியை எழுப்புறதுக்கு எல்லாரும் தயாராகிட்டு அடுத்த வீடு நோக்கி நடக்கிறா. நம்மளும் அடுத்த பாசுரத்தை இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.